ஓகே. இந்த வீடியோல இந்த கேள்விய நம்ம எப்படி செய்யலாம் என்று சொல்லி பார்க்கலாம். கேள்வி என்னன்னு சொன்னால், இதில வந்து பார்த்தீங்கன்னா, 12 தடைகள் காணப்படுது. ஒவ்வொரு தடையினுடைய பெறுமதியும் கேப்பிட்டல் ஆரா காணப்படுகிறது. அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சர்வசமனான தடைகள் தான். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த உருவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கும், பிக்கும் இடையில இருக்கிற விளையுள் தடை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம். ஏன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் ப்ரோ, பி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவ்விடத்தில இருக்கிற இந்த பாயிண்ட் இதுக்கு இடையில இருக்கிற விளையுள் தடையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அத எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது டிசைன் பண்ணுவோம். அதாவது எப்படி டிசைன் பண்ண போறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இந்த விஷயத்த அழிக்கிறேன். கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்த. ஓகே. இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அழிச்சுக் கொள்றேன். அழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இந்த விஷயத்த வந்துட்டு கொஞ்சம் மேலால கீறப் போறேன். அதாவது இத வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி, அத வந்து பார்த்தீங்கன்னா, சரியா இப்படி இணைக்கப் போறேன். ஸோ, இருந்த தடைய நம்ம குறிச்சிடலாம். தடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 6ன்னு சொல்லி நமக்கு காணப்பட்டது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் கீழுக்கும் செய்ய போறேன். ஏன்னு சொன்னா, சமச்சீர் அடிக்கிறபடியால வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, கீழயும் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா செய்ய போறேன். ஸோ, இதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அழிச்சிடலாம். அழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லைட்டா அதையும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதோட இந்த கம்பியோட வர மாதி செய்துட்டு அப்படியே ஆ ஓகே. இத பண்ணிடலாம். அதேபோல இந்த தடையையும் நம்ம கீறிறலாம். சரி. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதையும் வந்துட்டு அதாவது இவ்வளோ பெரிய நீளமான கம்பி இருக்குது. ஸோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, எரேஸ் பண்ணிடுறேன். அவ்வளோ நீளமான கம்பியெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் அழிச்சிட்டு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படியே மேலால வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணிடுறேன். அப்படி வளைவெல்லாம் அவ்வளோ நீளமான கம்பி எடுத்துலாம் தடை இணைக்க தேவையில்ல. ஓகே. இப்படி சிம்பிளா இணைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் கீழயும் செய்ய போறேன். கீழயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த விடயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நான் அழிச்சிட்டு ஓகே. இத அழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி, இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த தடையை அதாவது அழிச்ச தடையை கீறிறேன். ஓகே. இப்ப நம்ம இன்னும் ஃபர்தரா என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த விஷயத்தையும் அழிச்சு பார்க்கலாம். அதாவது இந்த கம்பியை இதையும் வந்து அழிச்சிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரு சதுர வடிவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சதுரம் இல்லாட்டி செவ்வக வடிவ ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிறது நான் ட்ரை பண்றேன். இத வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கொண்டு வந்து ஓகே. இப்படி நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இத கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். அதே மாதிரி கீழயும் செய்துறலாம். கீழயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதையும் வந்து அழிச்சிடுறேன். ஓகே ஃபைன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதையும் வந்துட்டு அப்படியே ஆ கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி இருந்த தடையையும் மார்க் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா ஒண்ணு வரும். ஓகே நம்ம என்னத்த காண போறோம்னு சொல்லி. ஓகே. இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது விளங்குற மாதிரி இருக்குதா? உங்களோட கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது விளங்குற மாதிரி இருக்குதா? ன்னு சொல்லி கேட்டா, நீங்க என்ன செஞ்சிடலாம்னு சொன்னா, விட எடுத்துறலாம். அப்படி இல்ல ப்ரோ எனக்கு இன்னுமே ஒண்ணும் விளங்கலன்னு சொன்னா, அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டி வரப்போகின்றது. என்னன்னு சொன்னால், இந்த இடத்தை அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்த அழிச்சிட்டு, நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இந்த இடத்த கொஞ்சம் லைட்டா அழிச்சிடலாம். அழிச்சிட்டு வந்து பார்த்தோம்னு சொன்னால், நம்ம அத வந்துட்டு இப்படி கீறிடலாம். இப்படி ஒரு சரிவா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கீறப் போகின்றேன். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விஷயத்தையும் நம்ம அழிச்சிட்டு, அதாவது இந்த பெட்டி மாதிரி காணப்படுற விஷயத்தை நம்ம அழிச்சிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்படி நம்ம கீறலாம். ஓகே. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, கீழயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே மாரி செய்ய போறேன். கீழ நம்ம என்ன செஞ்சிடலாம்னு சொன்னா, அப்படி கீறி பார்க்கலாம். ஓகே பெர்ஃபெக்ட். அதேபோல நம்ம அடுத்த லைனையும் வந்துட்டு அழிச்சிடலாம். அழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து அப்படியே ஒரே கோடால கனெக்ட் பண்ணிடுறேன். பெண்ட் எல்லாம் இல்லாம. ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இதே அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுக்கும் செய்ய போறேன். இந்த ஜாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அழிச்சிடலாம். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அழிச்சிட்டு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜாயிண்ட்டையும், அந்த ஜாயிண்ட்டையும் என்ன செய்யலாம்னு சொன்னா, கனெக்ட் பண்ணலாம். அதாவது நான் இப்படி கனெக்ட் பண்ணி விடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வடிவம் அதாவது உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு வடிவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தெரியறதுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமான வாய்ப்பு ஒண்ணு இருக்குது. என்னன்னு சொன்னா, நம்ம இந்த உருவத்த வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு வடிவமா என்ன செய்யணும்னு சொன்னா, மாத்திக் கொண்டிருக்கேன் மெல்ல மெல்லமாக. ஓகே. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரன்னு சொல்லி குறிச்சிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கீழயும் செய்யப் போகின்றோம். ஓகே. இதையும் கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிடலாம். ஓகே ஃபைன். இதையும் வந்து அழிச்சிட்டு, அப்படியே இந்த கனெக்ஷனையும் இதோட குடுத்துட்டு, ஓகே இந்த தடைய நம்ம கீறிடலாம். அதேபோல கடைசியா வந்துட்டு லாஸ்ட்டா இந்த கனெக்ஷனையும் நம்ம கட் பண்ணிட்டு, ஆ ஓகே. எங்க இதையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த உருவத்துக்கு தடை காண தெரியான்னு சொல்லவே முடியாது. ஏன்னு சொன்னா, இதுக்கு எப்படி தடை காண்றன்னு சொல்லி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டியூட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபெமிலியரான வடிவம் தான் உங்களுக்கு. நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்த ஷார்ட்கட்ட நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஷார்ட்கட் என்று சொன்னால், இந்த ஜாயிண்ட்ட நீங்க வடிவ பார்க்கலாம். அதாவது ஏ என்று சொல்லப்படுகின்ற முனை இவ்விடத்திருக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பி என்று சொல்லப்படுகின்ற முனை இவ்விடத்திருக்குது. ஸோ இப்படியான டெக்னிக் வந்தா, அதாவது ஏ என்று சொல்லப்படுகின்ற முனை இவ்விடத்தை வந்து பி என்று சொல்லப்படுகின்ற முனை இப்படியான ஒரு இடத்துல கனெக்ஷன் கொடுத்தா எப்படி நம்ம விளைவில் தட காண்றோன்னு சொல்லி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் நான் அந்த ஷார்ட்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு ஓகே. நீங்க இப்ப பார்க்கலாம்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேல தரப்பட்ட அந்த உருவத்துக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டாயம் ஞாபகம் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படி கேள்வி வரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோஜெட்ல இருக்கிறதுக்கு டைமே இல்ல ப்ரோ. டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உருவம் வந்தா இப்படித்தான் டக்குனு அத கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்ன விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆக்சுவலா ஒரு பாஸ் பேப்பர் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1993ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 59வது கேள்வி. ஸோ கட்டாயமா உங்களுக்கு இதெல்லாம் ஃபெமிலியரா தான் இருக்க வேண்டும். ஸோ இப்படி வந்துட்டுன்னு சொன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா உடனடியா நீங்க இந்த என்ன சொல்ற விடயத்துக்கு மாத்துற அளவுக்கு தயாரா இருக்க வேண்டும். ஸோ இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஏக்கும் பிக்கும் இடையில விளைவு திரைய கண்டுபிடிக்கலாம். கட்டாயமாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு R/3ன்னு சொல்லி வரப்போகின்றது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு R/6ன்னு சொல்லி வரப்போகின்றது. தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், R/3ன்னு சொல்லி வரப்போகின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, R/3ன்னு சொல்லி வரப்போகின்றது. அப்போ நீங்கள் பார்க்கலாம் R/3, R/6, R/3 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸில் இருக்குது. ஸோ அவ்வளோத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கூட்டி விடலாம். ஸோ R net R' சொல்லி வச்சுக்கொள்கிறேன் ரிசல்ட் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் R/3 என்று சொல்லப்படுகின்ற பெருமானத்தையும், அதே போல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் R/6 என்று சொல்லப்படுகின்ற பெருமானத்தையும், அதே போல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் R/3 என்று சொல்லப்படுகின்ற பெருமானத்தையும் கூட்ட போகின்றோம். ஸோ கூட்டுறலாம் உங்களுக்கு ஈஸி தான். ஸோ நீங்கள் ஈஸியாக கூட்டி எடுத்துடலாம். எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5R/6 என்று சொல்லி இதனுடைய விளைவு தடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரப்போகின்றது. இதனுடைய விளைவு தடை வந்து பார்த்தீங்கன்னா 5R/6 சொல்லி வரப்போகின்றது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஏ வந்துட்டு வெளியால் வச்சு தந்துட்டாங்கன்னு வைப்போம். இப்படியே கேஸில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு அதே ஐடியா நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதே படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற அமைப்புக்கு மாற்றணும். அப்படி மாற்றணும்னு சொன்னால் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதையும் திரும்பி இதே மாரி கீறுனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏயும், பி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த பாயிண்ட் வரப்போகுது. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி தான். ஏன்னு சொன்னா, நீங்க ஏபி என்று சொல்லப்படுகின்ற அந்த கோடு பெட்டி என்ன செய்யலாம்னு சொன்னா, இவர வடிவா மடிக்கலாம். என்னன்னு சொன்னா, சமச்சீர் அடிக்கிறபடியால ஏபி என்று சொல்லப்படுகின்ற நேர்கோடு பெட்டி இவங்களை நீங்க என்ன செய்யலாம்னா மடிக்கலாம். ஒன்ஸ் நீங்க மடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகின்றது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் இருக்க போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆர் வந்து இது. அதாவது இந்த ஆரத்தான் அதில குறிச்சிருக்கேன். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எதுன்னு சொன்னால், இவ்விடத்தில் இருக்கிற ஆரத்தான் நான் இதில குறிச்சிருக்கேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சமாந்தரமாயிருக்கும். அதே மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சமாந்தரம். இவரும் அதேபோல சமாந்தரம். இவரும் உங்களுக்கு சமாந்தரமாயிருக்கும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தங்களுக்குள்ள சமாந்தரம். ஸோ மற்ற எல்லாத்துக்கும் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, R/2 சொல்லி போகின்றது. அப்ப இவருக்கு R/2 சொல்லி வரப்போகின்றது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, R/2 சொல்லி நீங்க எழுதலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, R/2 எழுதலாம். தொடர்ச்சியாக விடத்தையும் R/2 எழுதிக் கொள்ளலாம். மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா R/2 சொல்லி வரப்போகின்றது. அப்போ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வீஸ்டர்ன் பிரிட்ஜில் இருக்கிறபடியால் இந்த நடுவில் இந்த மத்தியில் இருக்கிற தடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா மேலே இருக்கிற தடையும் வந்து பார்த்தீங்கன்னா 3R/2, அதாவது இது ரெண்டையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3R/2ன்னு சொல்லி வரப்போகின்றது. அதே போல் இது ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் 3R/2ன்னு சொல்லி வரப்போகின்றது. தடைகள விகிதம் 1க்கு 1 வரப்போகின்றது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா R/2 1க்கு 1 சொல்லி வரப்போகின்றது. அப்போ மத்தியிலிக்க தடை உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் மேலே 3R/2 தொடராக இருக்கிறபடியே 3Rன்னு சொல்லி வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா R/6ன்னு சொல்லி வரும். அப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் 3Rல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3Rல வந்து பார்த்தீங்கன்னா 1 போடலாம். ஸோ விளையில் தடைன்னு சொல்கிறது உங்களோட R' பெருமானம்னு சொல்கிறது 3R/4ன்னு சொல்லி வரப்போகின்றது. 3R/4ன்னு சொல்லி உங்களோட விளையில் தடையினுடைய பெருமானம் வரப்போகின்றது. நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்படி கால்குலேட் பண்ணக்கூடியதாக இருக்க போகின்றது. ஓகே. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 3வது டைப்பில் வந்தா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பி வந்துட்டு கீழே இருக்குது. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே மாதிரி
நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து வரப்போகுதுன்னு சொல்லி. ஓகே. அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது திரும்பி ரீடிசைன் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகின்றது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கலாம் ஏயும், பியும் கனெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி கனெக்ஷன் வந்தா நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈஸியா கீறுறதுன்னு சொல்லி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முன்னுக்கு போட்ட வீடியோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில அந்த ஷார்ட்கட்ட நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தணும்னு சொன்னால், ஓகே. அப்ப நீங்க இந்த ஷார்ட்கட்ட பயன்படுத்தி நீங்க இத கீறுனீங்கன்னு சொன்னா, அந்த வரிப்படத்த அதாவது மேல காட்டப்பட்டிருக்கிற அந்த ஏபி கனெக்ஷன் நீங்க பார்க்கலாம். அடுத்தடுத்ததாக அந்த கனெக்ஷன் கொடுக்கப்படும் இடத்து எப்படி கீறுறோம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில நீங்க டக்குனு கீறுனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இப்படி வரப்போகின்றது. இனி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா சால்வ் பண்ணலாம். இந்த தடையும், இந்த தடையும் வந்து பார்த்தீங்கன்னா, சமாந்தரமா இருக்கு. ஸோ r/2ன்னு சொல்லி எழுதலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தடை rன்னு சொல்லி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, r/2ன்னு சொல்லி வரப்போகின்றது. அப்ப மொத்தமா கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 2rன்னு சொல்லி வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2rன்னு சொல்லி வரப்போகிறது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துலயும் உங்களுக்கு r/2 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகின்றது. இந்த r/2 அந்த 2r வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுக்குள்ள சமாந்தரமா இருக்குது. ஸோ 2rல வந்து பார்த்தீங்கன்னா, 1 முறை 2rல வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை. ஸோ 2r 5ன்னு சொல்லி வரப்போகின்றது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி தள்ளிடலாம். 2r/5ன்னு சொல்லி உங்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வரப்போகின்றது. இவிடத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா r/2 வரப்போகிறது. அதே வந்து பார்த்தீங்கன்னா, இவிடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா r/2 வரப்போகின்றது. அப்ப நீங்க அவ்வளத்தையும் கூட்டலாம். அதாவது என்னென்னத்தை கூட்டலாம்னு சொன்னா, இந்த r/2ஐயும் அதேபோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 2 5ஐயும் அதேபோல இந்த r/2 நீங்க கூட்டலாம். அப்படி கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா, r சக 2 5ன்னு சொல்லி வரும். r சக 2 5ன்னு சொல்லி வரும். அதை நீங்க தொடர்ச்சியா கூட்டினீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 7 5ன்னு சொல்லி வரும். 7 5ன்னு சொல்லி வரும். கட்டாயமாக இந்த 7 5ன்னு சொல்றது, இந்த rன்னு சொல்லப்படுகிற தடைக்கு சமாந்தரமாக காணப்படுகிறது. அந்த 7 நம்ம இப்போ கண்டுபிடிச்ச 7 5ன்னு சொல்றது, அந்த rக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சமாந்தரமாக காணப்படுகிறது. அப்ப நீங்க இதில பார்க்கலாம் 7 வந்து பார்த்தீங்கன்னா 5 தடை, 7 வந்து பார்த்தீங்கன்னா 7 தடை. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 5 தடைன்ற மாதிரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா 7 தடை மாதிரி யோசிச்சோம்னு சொன்னா, உங்களோட விளைவு தடை நான் நினைக்கிறேன் சரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 7 12ன்னு சொல்லி வரும். 7 12ன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க விளைவு தடை வந்துட்டு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கட்டாயமாக அதாவது இப்படியான படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயமா உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஸ்பெண்ட் பண்ண போறீங்க.